ஹலோ. இது வங்கக்கடலா அல்ல சிங்கக்கடலா? மனிதரை நேசிப்போம், மற்றதை யோசிப்போம் என்று சொல்லுகிறேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, வாழ்வின் வழியிலிருந்து சருகுகளாய் உதிர்விடும் மரணத்தின் பிடியிலிருந்து விதைகளாய் சிந்தலாமே என்று ஒரு வீர முழக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் இதோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடலை வேறொருக்க விழிப்புணர்வை ஏற்படுத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் என்றைக்கு ஒரு பெண் நள்ளிரவில கூட தன்னம் தனியாக தைரியமாக நடந்து செல்லுகிற காலம் என்றைக்கோ அன்றைக்குத்தான் முழுமையான சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைத்ததாக அர்த்தம் என்று மகாத்மா காந்தி சொன்னார். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகள் ஆகியும் இந்த தமிழ்நாட்டிலே வன்முறை, கலாச்சாரங்கள், பாலியல் பிரச்சனைகள் என்று பெண்கள் நடமாட முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி அதிகாரத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எடுத்து நடைபயணம் மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சுற்றுச்சூழலுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடலாக குரல் கொடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதில் வந்து கொண்டிருக்கிறார்.